வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகா சரணம். ஆரணத்துள்ளொன் வாரண முகத்தான் நாரணன் மருகன் நாவீர்க்கிணியவன் நான்மறை போற்றும் நான்மகன் அவன்தன் தேவி பெற்ற புதல்வன் பார்வதி புத்திரன் வேத விநாயகன் ஈகை திரளும் எண்ணில் எழுத்தில் உள்ளவன் அவனே ஏகமார் தந்தன் ஆணைமுகத்தான் எவ்வித செயலும் தடைவுறா வண்ணம் இருந்திட செய்யும் இந்த மோதகரத்தான் வினைகளை தீர்த்தின விக்ன விநாயகன் ஓங்கார ரூபன் உயரிய நிலையான் முழுமுதற் கடவுள் மூஷேகவாகன் இம்மகானுபவன ஸ்ரீ வல்லப கணபதி வேண்டுமனவெல்லாம் தருபவன் வேறு எவருமே தர முடியாத விசேஷனாக ஒருவனே தரவல்லவன் எல்லா வகை தடைகளையும் வினைகளையும் தோஷங்களையும் வேறொருத்தான் திட்டுவேல் முருகனுக்கரவரா. இந்த பிறவியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் கொடுத்துருப்பார் கடவுள். அது பிறவி குணம். அது எப்படி வந்ததுன்னு ஒரு கதையில் நான் பார்த்தேன். நான் எல்லாருக்கும் சமசமமாக ஆயுஷ் கொடுத்துருவேன். அப்போ ஒரு குரங்கு அந்த இனத்தை சேர்ந்து பிரதிநிதி எனக்கு 20 வயசோட குறைச்சிக்கோ ஏன்ப்பான்னு கேட்குறாரு கடவுள். மனசு அலைப்பாயுது, குரங்கு மாதிரி தாவறேன், இங்கே ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறேன், சமயத்தில் ஆப்பத்தேடி நானே மாட்டிக்கிறேன். அதனால் இந்த குரங்கு இனத்துக்கே கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இந்த வயசை ஆயில குறைச்சிக்கோ அப்படின்னாரு. சரி 20 வயசை குறைச்சிக்கோன்ட்டு. சரி எல்லாருக்கும் 40 வயசு தான் கொடுத்துருக்காங்க, 20 வயசு குறைச்சிக்கிறேன்ட்டு. அதுக்கு பிறகு நாய் வந்தது. நாய் சொல்லுது, என்னதான் நாயாக உழைச்சாலும் பேர் கிடையாது, மிச்ச மீதி தான் போடுவாங்க, நன்றிகளோ சொல்லிட்டு என்னை கடைசி வரைக்கும் அடிமையாகவே வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு சுயமாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. நாங்களும் ஒரு எல்லை வகுத்து அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். நாங்களும் மற்றவங்களையும் அந்த எல்லைக்குள்ளே வரவும் மாட்டோம். எஜமான விசுவாசத்துக்காக அவங்க காலடியே சுழண்டு கிடப்போம். நாங்களும் சுயமாக சிந்திக்க முடியாது. அது தவிர கேவலமான பிறவி நாயின்னு சொல்லுவாங்க. அந்த நாயினும் இந்த துரியோதனை சொல்லுவாங்கள்ல, அந்த நாய் தான் போன ஜென்மத்தில் நன்றி மறந்தவங்க, சகோதரனுக்கு துரோகம் பண்ணவங்க, இவங்கெல்லாம் நாயாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வௌவால் கூட அப்படி தான். கோயில் சொத்தை கொள்ளையடிச்சவன், கோயில் சொத்தை ஆக்கிரமிக்கிறவன், கோயிலில் என்னென்ன இறைவனோட சொத்துக்களை வௌவாலாக பிறப்பாங்க. அதுக்கு ஆசன வழியாக தான் சாப்பிட்டாகணும், ஆசன வழியாக தான் மனம் வெளியேற்றி ஆகணும், தலைகீழே தொங்கின்னு இருக்கும் அந்த வௌவால்கள் பிறவிகள். திரும்ப இந்தமாரி துரோகம் பண்ணவங்க நல்லவங்க எல்லோரும் அதுமாரி நாய்களாகவும் வௌவால்களாகவும் பிறக்கிறாங்க. சரி அதுங்களாம் ஒரு 20 வருஷத்தை எனக்கு குறைச்சிருங்க போரும் அப்படி சொல்லி சரிங்கிறார் பகவான். அதுக்கப்புறம் கழுதை வருது. என்ன தான் பொதி சுமந்தாலும் சுமையை அதிகமாகுதே தவிர சுமை குறையல. அதான் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல, ஏன்னா நாங்கள் செஞ்ச வேலையே தான் செய்கிறோம் அப்படி சொல்கிறோம். அதனால் எனக்கும் 20 வருஷத்துக்கு குறைச்சிக்கணும். அப்புறம் மாடு வருது. அவங்களுக்கு தியாகம் மாதிரி நெல் பயிரெல்லாம் விளைவிக்க உழவு மாடாக இருக்கிறோம், வண்டி மாடாக இருக்கிறோம், காளை மாடாக இருக்கிறோம், நல்ல வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஒரு இவ்வளோ இருந்தும் எங்களுக்கு அந்த ஒரு இது அங்கீகாரம் இருக்கல. அதனால் எனக்கு 20 வருஷத்தை குறைச்சிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஜீவனும் 20 வருஷத்துக்கு குறைச்சிக்க. ஒரு மனுஷன் அவன் தான் மனுஷன் சிந்திக்கிறனாச்சே. அவன் என்ன பண்ணுறான், அவங்களாம் வேண்டாம் சொன்னதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்றான். அதனால் என்னாச்சு, முதல் 20 வருஷம் மனுஷனாக வாழறான். அந்த பிரம்மச்சரியத்தோட, அந்த குரு சொல்கிறதோட, அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு பவ்யமாக சமத்தா ஒரு குழந்தைத்தனத்துக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது, எல்லாருக்கும் நட்பு. கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே மறந்துட்டுவாங்க. அந்த ஸ்நேக பாவத்தோட குழந்தைகள் எப்பவுமே உற்சாகமாக இருக்கும். அந்த குழந்தைகளை பார்த்தா எல்லாருக்கும் உற்சாகம் வரும். அந்தமாரி குழந்தைகளாக அவங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. 20 வயசுக்கு அப்புறம் பார்த்தா அந்த நாய் குணம் வந்தது. அப்போ அவங்களுக்கு தேவையில்லாததுக்கெலாம் அலையிறது, தேவையில்லாததுக்கெலாம் கோவப்படுறது, அதாவது சொல் பேச்சை கேட்காம தான் தோண்டித்தனமாக நடக்கிறது. இப்போ அந்த நாய்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த 40 வயசு வரைக்கும் நாய் குணமாக இருக்கும். அதனால் நாய் மாதிரி உழைக்கிறேன் சார், மனுஷன் மாதிரி உழைக்க வேண்டியதானே, நாய் மாதிரி ஏன் உழைக்கணும், சிந்திக்கிற மனுஷன் மாதிரி உழைச்சிருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் அது 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கழுதை
அத்தனை பாரத்தையும் சுமந்துட்டு ஒரு ஓரமாக நொந்து போய் ஒரு குட்டி சுவர் தானே கழுதைக்கு, அதுமாரி யாருமே வராத, யாருமே சந்திக்காத, யாருமே ஒரு அலட்சியத்தோடு பார்க்குற மாதிரி, யாருமே ஒரு பெருசுப்படுத்தாமல் கவனத்தில் கொள்ளாமல் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிறவி எடுத்து அவங்க எடுத்துட்டுறாங்க. அதுக்கு பிறகு காளை மாடு அதேமாரி மாடு காளை எல்லாமே தன்னோட குணத்தை 20 வயசில் கொடுத்தனால மனுஷனுக்கு வந்துடுது. அப்போ மனுஷனோட குணம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அதை தகுதியை வளர்த்துக்கணும். 40 வயசில் எப்படி இருக்கணும்? தர்மத்தோடு வாழ்ந்திருந்தால் தனக்கும் பிறர்க்கும் எந்தெல்லாம் நன்மை கொடுக்குமோ அந்த நன்மையை கொடுக்குற தர்ம சிந்தனையோடு வளர்ந்துருந்தானா அவனுக்கு நோய் நொடி இல்லாமல் தனக்குன்னு பல சந்ததிகளை பார்த்துட்டு அது ரொம்ப அந்த அந்த மரியாதை குறையாமல் கண்ணியம் தவறாமல் கடைசி வரைக்கும் மதிக்கத்தக்க மனிதனாக வாழ்ந்துடலாம். ஆனால் நடுவில் அந்த குணம், அந்த நாயோட குணத்தை எடுத்துக்கிறான். அது நம்ம ஒவ்வொரு மனுஷனும் சுய பரிசோதனை பண்ணும்போது தெரிஞ்சிடும். நமக்கு கோபம் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு நாய் குணம் வந்திருக்கு. நம்ம அடிமைத்தனத்தோடு இருக்குன்னா கழுத குணம் வந்துருக்கு. நமக்கு கட்டுப்பாடு இல்லாமல் தெரியணுங்கும் போது மாடோட குணம் வந்திருக்கு. நமக்கு அலைப்பாயிர மனசு இருக்குன்னா குரங்கு மனசு வந்திருக்கு. இப்படி மிருகங்களோட குணங்களும் மனுஷனுக்கு சேர்ந்துருக்குங்கிறது மனுஷனாக தெய்வீகத்தன்மையோடு வாழ்ந்தும்போது, தவ வாழ்க்கை வாழும்போது உணர முடியுது. பாதையை மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போது ஒவ்வொன்றும் ஒப்பிட்டு பார்க்குற போது இதை விட அந்த பிறவியாக பிறந்திருக்கலாம், அந்த இதுவாக இருந்திருக்கலாம், அதுக்கலாம். அதேமாரி ஒரு முனிவர்கிட்ட ஒரு எலி எனக்கு பயமாக இருக்குது, என்னை பூனை கொல்லுது போல் இருக்குது, அதனால் என்னை பூனையாக மாற்றிரு அப்படின்னு. சரின்னு பூனையாக மாற்றுறேன். பூனையாக மாற்றினோடனே அந்த பூனையை நாய் தடுத்துது. உடனே முனிவர்கிட்ட மறுபடியும் ஓடி என்னை நாயாக மாற்றிட்டு, நாய் தான் பெருசு போல் இருக்குது நாய். அந்த நாயை புலி சிறுத்தைலாம் மறுபடியும் முனிவர்கிட்ட என்னை நாயை சிறுத்தையாக மாற்றிரு, புலியாக மாற்றிருங்க. புலியாக மாற்றிட்டோடனே நம்ம நினச்ச மாதிரிலாம் மாற்றுற முனிவர், இவரை ஏன் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா இவரால் நமக்கு பயமாக இருக்கேன்ட்டு அந்த முனிவரையே அட்டாக் பண்ண வந்துடுது. வரம் கொடுத்தவன் தலையிலே கை கொடுத்துருவான்னு சொல்லுவாங்களே, அதுமாரி அவரையே தாக்க போகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை தெளித்து மறுபடியும் அது எலியாக்கிறார். அப்போ உனக்கு அடிப்படை உருவ மாற்றம் இல்லை, மனமாற்றம். உன் மனசில் ஆழத்தில் பயம் இருக்குது. அந்த பயத்தை ஒழிச்சிடுற நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆக அந்த பயத்தை ஒழிக்கணும். தேவையில்லாத பயம், சில பயம் அந்த செயலில் நடைபெறாமல் போனோடனே இதுக்காக நான் பயந்தோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நமக்கு நாமே வெக்கப்பட்டுப்போம். அது தேவையில்லாத பயம். நடக்காததுக்கு முன்னாடியே, அதாவது கடந்த காலத்தை நினச்சி அதுமாரியே நடந்துருமோ அப்படின்ட்டு சூடு பாடப்பட்டு பூனை மாதிரி நினச்சிக்க, அதேமாரி நடந்துருமோ பயம், புதிய முயற்சி எடுக்காமல் இருக்கிறது. அந்தமாரி அந்த பயத்தினால, ஆனால் வாழ்க்கை பாட்ஷா படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையிடக்கூடாது. பயம் தேவையான அளவு, அந்த அச்சம் நமக்கு எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும். அதுமாதிரி கோபம் கூட கோபத்தை வச்சு ஒன்றுமே பண்ணலை. இந்த பொறாமைன்னு ஒரு குணம் வந்ததுனாலே கோபமும் வந்துடுது. பொறாமை பிறர் ஒப்பிட்டு பார்த்து அவங்க நல்லா இருக்கலாம், இவங்க நல்லா இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னாகுது, அந்த பொறாமை வந்ததுனால கோபம் வந்துடுது, ஆத்திரம் வந்துடுது. அப்போ அறிவு இழந்துடலாம். அந்த கோபம் எவ்வளோ பெரிய குன்றில் இருக்கிறவனை தரையில் இறக்கி விட்டுரும் கோபம். அந்த கோபம் கூட அளவாக இருக்கணும். அதாவது ஒரு பாம்பை சொல்கிறாருல ஒரு முனிவர், நீ ஒன்றை கடிக்காதேன்னு சொன்னே, சீராதேன்னு சொல்லலை இல்லை. அதுமாரி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு சீராகணும். அதாவது எருமை மாட்டில் மழை பெஞ்சா மாதிரி அவ்வளோ பொறுமையாக இரு அப்படின்லாம் சொல்லலை. மனுஷன் எல்லா குணங்களும் இருக்கணும். அளவான கோபம், அளவான பயம், அளவான ஆசை, இதெல்லாம் கொண்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகளெல்லாம் குழந்தைகளுக்காக நான் படிச்சிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.